அவனோடு யுத்தம் பண்ணுவேன். அவர் சொல்றாரு, அவன் சிறு வயதுல இருந்தே அவன் யுத்த வீரன். நீ உனக்கு பழக்கம்லாம் இல்லை, நீ எப்படி போய் ஜெயிக்க போற அப்படிங்கிறப்ப, ஒரு தடவை ஆடு மேய்க்கிறப்ப கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அதெல்லாம் கொன்று அந்த ஆட்டை காப்பாற்றினேன். அவைகளில் ஒன்றை போல இவன் இருப்பான். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய சேனையை எப்படி நிந்திக்கலாம் அப்படின்னு இவனுக்குள்ள பேசி பேசி அவனை ஒன்றுமில்லாமல் பார்க்கிறான். அவன் கல்லும் தடியும் எடுத்துட்டு போறப்ப அந்த கோலியாத்து மலை போல பெரிய உயரமா இருக்கிறவன் அவன் 40 நாள் ராஜா, இஸ்ரவேலுடைய இராணுவம் எல்லாம் என் சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிந்துட்டாங்க. ஒரு பொடியன் வரேன் பாரு, அது கல் எடுத்துட்டு வரேன். நான் என்ன நாயா? ஆமாடா, நீ நாய் தான். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு விரோதமா வருகிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு கல் எறிந்தான். அவ்வளவுதான், கோலியாத் அவுட்டு. அவன் கீழே விழுந்தான்னொடனே கூட இருக்க ஆட்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. பயந்துகிட்டு இருந்த ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து விடாதீங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் இராணுவம் எல்லாம் பெலிஸ்தரை முறியடித்தார்கள். அப்ப ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பயமோ அதை அப்படியே யோசித்து யோசித்து பெருசாக்க கூடாது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அதை குறித்து கர்த்தர் நம்மிடத்துல என்ன சொல்லி இருக்கிறார், இந்த வியாதி சுகமாகிறதுக்கு என்ன சொல்லி இருக்கிறார், இந்த பிரச்சனை தீர்வதற்கு சமாதானத்தின் தேவன் என்ன சொல்கிறார் என்று அறிந்து அதை பேசுறவர்களா இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மனைவி இருக்காங்க, அவங்க என்ன செய்யறாங்க, புத்தி உள்ள மனைவி குணசாலியான ஸ்திரீன்னா பிரச்சனை வராதபடிக்கு சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை பேசி பேசி சமாதானத்தை உண்டாக்கிடுவாங்க. ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்திருக்கிறார். அப்ப என்னென்ன தீர்மானித்து செய்யுமோ அதை புறம் செய்யக்கூடிய ஒத்தாசை செய்யும்படியா மனைவியை கொடுத்திருக்கிறதுனால அந்த காரியத்தை செய்து முடிக்க அங்க எல்லா கிருமையும் உண்டாகிறது. அப்ப குணசாலியான ஸ்திரீ வீட்டை நல்லா கற்றவளா இருக்கிறா. வேதத்துல நீதிமொழிகள் 14:1 சொல்லப்பட்டிருக்கு, புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவள் தன் கைகளினாலே, பேசுறவங்க வாயில பேசிடுறாங்க, பேசாதவங்க பாத்திரத்தை எடுத்து இங்கிட்ட ஒரு போடு அங்கிட்ட ஒரு போடு, இருக்கிற ஜாமான அங்கிட்ட தூக்கி போடுறப்ப அங்க பெரிய போர்க்குளம் ஆயிருது, இருக்கிற சமாதானம் போய்விடுகிறது. ஆனா புத்தி உள்ள ஸ்திரியா இருந்து சரியாக பேசி, இப்போ பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் கிட்ட அப்பா கிட்ட எனக்கு காசு கொடுப்பா, எனக்கு இந்த மாதிரி நான் பிள்ளைங்களோட டூர் போகணும், கிளாஸில் எல்லாரும் போகிறாங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ போவேன்.